திமுகவில் வந்து இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தியை நேரடியா அந்த மேடையில வந்து பேசுனதால அது கவனிக்கப்பட்டுச்சு. நான் பேசுற சமயத்துல ராஜீவ்காந்தியோட முகத்தையும் காமிக்கிறாங்க. முகத்துல வந்து அவர் என்ன மாதிரி எதிர்வினையாற்றாருன்னு காமிக்கிறாங்க. அது வந்து அதிகப்படியா பகிரப்பட்டுச்சு. சில பேர் வந்து மேடையில வச்சுக்கிட்டே வந்து அவரை பேசலாமா, இது மாண்பு தானா, நாகரிகம் தானா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது ராஜீவ்காந்தி கடந்த காலத்துல நாம் தமிழர் கட்சி இருக்கிறப்ப எனக்கு உயிருக்கு உயிரான அண்ணன். நான் அவ்வளவு நேசித்த ஒரு அண்ணன், ரொம்ப நேசித்தேன். அது ராஜீவ்காந்திக்கு தெரியும். ராஜீவ்காந்தியும் வந்து கடந்த காலத்துல வந்து நேசித்தாரு. ஆனா என்னைக்கு வந்து அண்ணனுக்கு எதிராக மாறி போனாரோ அப்போவே வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அதனால அண்ணனுக்கு தம்பியா இருந்தா எனக்கு அண்ணன், நீ அண்ணனை விரோதியா இருந்தன்னா எனக்கு நீ விரோதி தான் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் அது. அதன் வெளிப்பாடா வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து போட்டு உடைச்சிடணும், பொது அவையில போட்டு உடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதற்கான சரியான சந்தர்ப்பம் வந்து இப்பதான் வாய்க்க பெற்றுச்சு.